ஜனநாயகன் படக்குழு என்ன பண்றீங்க? குறிப்பா விஜய் சார், படத்தோட தயாரிப்பாளர், இயக்குனர் எச் வினோத், நீங்கெல்லாம் என்ன பண்றீங்க? படத்தை நீங்களே லீக் பண்ணுவீங்களாம், அது மூலியமா பப்ளிசிட்டி பண்ணுவீங்களாம், ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஓட்டு வாங்கி எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவீங்களாம். என்ன பிளான் பண்றீங்களா? மக்களை முட்டாள் நினைக்கிறீங்களா? இப்படின்னு பல முட்டாள்கள் பேசுறத, தற்கொலைகள் பேசுறத கேட்க முடியுது, பார்க்க முடியுது. என்ன மாட்டு மூளையா இருக்கும் அது? ஒரு படத்தோட தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர், ஒரு ஹீரோ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த படத்தை உருவாக்குறதுக்கு, எவ்வளவு பணச்செலவு இருக்கும் அந்த படத்துல, எத்தனை பேரோட கனவு இருக்கும் அதுல, அதை அவங்களே லீக் பண்றாங்க. கேட்டா ப்ரமோஷன் பண்ணிக்கிறாங்க. அதுவும் குறிப்பா அந்த ஓட்டு சீன் வருதுல, அதை வச்சு. முட்டாட்களே, உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு, ஒரு சின்ன கிளாரிட்டி தான் கொடுக்கணும். அந்த ஓட்டு சீன் வருதுல்ல, இப்ப வைரல் ஆயிட்டு இருக்க அந்த ஓட்டு சீன் மட்டும் நினைச்சிருந்தா சோசியல் மீடியால அதை மட்டும் அபிஷியலாவே ரிலீஸ் பண்ணிருக்க முடியும். அதுக்கு எந்த சென்சார் சர்டிபிகேட்டும் தேவை கிடையாது, யாரோட பர்மிஷனும் தேவை கிடையாது. அப்படியே ப்ரொமோட் பண்ணிருக்கலாம், மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கலாம். ஒரு முழு படமே இங்க ரிலீஸ் ஆகி லீக் ஆகி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. தொடர்ந்து பாதிக்கப்பட்டவங்களும் குற்றவாளியா சித்தரிக்கிறது நடந்துட்டே இருக்கு. ஒரே ஒண்ணு சொல்லிக்கிறேன், ஒருவேளை இந்த படம் இப்படி லீக் ஆயிருக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் காரணமா இருக்க முடியும், அது சென்சார் போர்டு மட்டும்தான். சென்சார் போர்டு யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னு நல்லா தெரியும். ஏன் அந்த ஆப்ஷன் அங்க இருக்கு அப்படின்னா, சென்சார் டீம் படம் பார்க்கறதுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் கொடுக்கப்படும். அந்த ஹார்ட் டிஸ்க் ரிட்டர்ன் தர மாட்டாங்க, சென்சார் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். லீக் ஆனா அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அது லீக் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. எடிட்டர் ரெஃபர்லாம் அது ஈஸியா எடிட் பண்ற முடியும், அந்த லெட்டர்ஸ் எல்லாம், அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஆனா லீக் ஆயிருந்தா அங்க மட்டும்தான் லீக் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு வாட்டி பாதிக்கப்பட்டவங்களை குற்றவாளியா சித்தரிக்கிற வேலைய எல்லா தற்கொலையும் நிறுத்தணும். இது அரசு தலையிட்டு குற்றவாளிகளை கடுமையா தண்டிக்கணும். ஏன்னா இது பல பேரோட உழைப்பு, பல பேரோட கனவு. விஜய் சார் ஒருத்தரை பழி வாங்கறதா நினைச்சுக்கிட்டு பல பேரோட வாழ்க்கையை கெடுக்கிறது மிகப்பெரிய பாவம், தவறு. அந்த தவறு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். நன்றி.